நீண்ட கால 60 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு வனாஸ் திட்டம் கழகாட்சியில் நாங்கள் செஞ்சோம். முழுமையாக இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். நாங்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்க முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியது கழகாட்சி. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முழுமையான நிதி எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள்லாம் போய் கேட்டு அதை அறிவிச்சு இன்னைக்கு அந்த திட்டத்தில் தண்ணி வருது. 2ஆம் திட்டம் அத்திக்கடவு 2ஆம் திட்டம். அந்த திட்டத்தை வந்து அப்ப நாங்க அறிவிச்சோம். அந்த திட்டத்தை 5 ஆண்டுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, கிடப்பில போட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும். நீங்க 5 வருஷமா செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் செஞ்சு தரோம் தான் கேட்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை அந்த அத்திக்கடவு திட்டம் 2ல எங்களுடைய தொண்டாம் தொகுதியில் கூட 86 குட்டைகளுக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், பெருநாய்க்கும்பாளையம், அவனாசி, சூலூர், சுல்தான்பேட்டை இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய விடுபட்ட குணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்து தர வேண்டும். அதே போல மனித வனவிலங்கு மோதல்கள், இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது. புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை, குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போலதான் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அதே போல காட்டு பன்றிகள் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து கடுமையா வந்து எல்லா பயிர்கள் போல சேதம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டோம். ஆனா அதிகாரிகளை வந்து சுட வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 வருடத்துக்கு காட்டு பன்றியை பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் இருந்து அது நீட்டி விலக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதுபோல் மத்திய அரசிடம் வலியுறுத்தி, இது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா விவசாய நிலங்கள் போல கடுமையாக பாதிக்குது. ஒரு முறை அந்த காட்டு பன்றி குட்டிகள் என்றால் கிட்டத்தட்ட 10 இருந்து 20 குட்டி போடுது. ஊருக்குள் வரக்கூடிய அந்த காட்டு பன்றியை சுடுவதற்கு அந்த அனுமதி நீங்கள் பெற்று தர வேண்டியது முக்கியமான பிரச்சனை, செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.